அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த சொர்க்கம் என்பதற்கு திருக்குறான்ல பல இடங்களில் ஜன்னத்து என்ற வார்த்தை இந்த உலகத்தில் உள்ள சொர்க்கத்தை, தோட்டத்தை, சொர்க்க சோலைகளை, நம்ம பூமியில உள்ள தோட்டம் துறவுகள் இருக்குல்ல, அதை குறிப்பதற்கு பல இடங்களில் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பயன்படுத்துற அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான வசனங்கள் ஜன்னத்துங்கிற வார்த்தை பூமியில உள்ள நமக்கு இருக்கக்கூடிய தோட்டம் துறவுகள், தோப்புகள், அதை செல்வதற்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா 17வது அத்தியாயம் 91வது வசனம். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவ் தக்கூனுலக நபிகள் நாயகத்தில் கேட்கிறாங்க எதிரிகள், உனக்கு ஒரு ஜன்னத்து இருக்க வேண்டும். அவ் தக்கூனுலக ஜன்னத்தும் என்ன கீழில், உனக்கு பேரிச்ச மர ஜன்னத்தும் திராட்சை ஜன்னத்தும் இருக்கணும், அது செஞ்சு காட்டு பாப்போம், அப்பதான் ஏத்துக்குவோம் அப்படின்னு என்னத்தை கேட்டாங்க? ஜன்னத்துல எதை கேட்டாங்க? அங்க உள்ள கேட்டாங்க, இங்க உள்ள ஒரு தோட்டம் துறவை கேட்கிறாங்க. தோட்டம் துறவு என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துற சொல்லு ஜன்னத். ஜன்னத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கான். தோட்டம் துறவு அங்க அர்த்தம். இது 1791. 265 என்ன இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில யார் செலவழிக்கிறார்களோ அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, கமசல் ஜன்னத்தின் ரபுவத்தில், உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு தோட்டம், அதுல மழை பெய்கிறது, கொஞ்சம் மழை பெய்தா கூட உற்பத்தி ஆகி விடுகிறது, அந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு இதை உதாரணமா சொல்லலாம் சொல்லும் பொழுது கமசல் ஜன்னத்தின் உலகத்தில் உள்ள தோட்டம் துறவுக்கு, தோட்டத்துக்கு சொல்றான். இங்க 2265. அதே மாதிரி இதே மாதிரி நம்பரா சொல்லி விட்டுறேன், நீங்களே பாத்துக்கலாம். ஜன்னத்துக்கு சொல்லி இருக்கும் இந்த வசனங்கள்ல எல்லாம். ஆனால் அது குறிக்காது. எதை குறிக்காது? ஆகிரத்தில் வரக்கூடிய சொர்க்கத்தை குறிக்காது, துன்யாவில் உள்ள தோட்டத்தை தான் குறிக்கும் என்பதை சொல்லக்கூடிய வசனங்கள் எங்க இருக்கு கேட்டா 2266 ஜன்னத்துங்கிற வார்த்தை இருக்குது. 699 6வது அத்தியாயம் 99வது வசனம், 6வது அத்தியாயம் 141வது வசனம், 13வது அத்தியாயம் 4வது வசனம், 17வது அத்தியாயம் 91வது வசனம், 18வது அத்தியாயம் 33வது வசனம், 18வது அத்தியாயம் 35வது வசனம், 18வது அத்தியாயம் 40வது வசனம், 23வது அத்தியாயம் 19வது வசனம், 25வது அத்தியாயம் 8வது வசனம், 26வது அத்தியாயம் 57வது வசனம், 34வது அத்தியாயம் 16வது வசனம், 36வது அத்தியாயம் 34வது வசனம், 44வது அத்தியாயம் 25வது வசனம், 50வது அத்தியாயம் 9வது வசனம், 68வது அத்தியாயம் 17வது வசனம், 71வது அத்தியாயம் 12வது வசனம். இவ்வளவு வசனங்களையும் ஜன்னத்து, ஜன்னாத்து என்ற சொல் உலகத்தில் உள்ள தோப்புகளையும் தோட்டங்களையும் குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு 2வது பயணத்துக்கு வைக்கிறாங்க. ஜன்னத்துங்கிற வார்த்தைக்கு இந்த அர்த்தம் இல்லாத அர்த்தம் கிடையாது. பூமியில படைக்கப்பட்டதுனாலையும் இப்லீஸ் போய் உள்ள விளையாண்டு இருக்கிற காரணத்தினாலையும் அப்ப அவர் படைக்கப்பட்டது இங்கதாங்கிறதுனால இப்படி செஞ்சுட்டு போங்க, அதான் கரெக்ட் அப்படிங்கறது அகராதியில் உள்ள அர்த்தம் தான் அப்படின்னு 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் சொல்லி கொடுறாங்க. அப்ப இறங்கி வருது, அது என்ன இறங்குண்டா மேல இருந்து இறங்க சொன்னாங்கல்ல, இறங்குறாங்க சொர்க்கத்துல தான் இறங்க முடியும், பூமியில இருந்து இறங்குன்னு ஓடுன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டா அவங்க இறங்குங்கிறதுக்கு உள்ள வேற வசனங்கள்லாம் எடுத்து ஆதாரமா காட்டுறாங்க. அப்படியா விஷயம்? இங்க பாருங்க 11வது அத்தியாயம் 48வது வசனத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கப்பல்ல இருந்து இறங்க சொல்றான்ல, அதை சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, இது யா நூஹ் இஹ்பித் பிஸலாமின் மின்னா, நம்மிடமிருந்து சாந்தி நிலவிட நீர் இறங்குவீராக. வானத்துல ஒரு இறங்கல, இங்க இருந்து இறங்குறாரு, இறங்குவீராக. கொஞ்சம் உயரமான இடத்திலிருந்து இறங்கினாலே போதும், ஆகாயத்திலிருந்து இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது அந்த இஹ்பித்துங்கிற வார்த்தையை வச்சுதானே சொல்றீங்க, அந்த வார்த்தை அந்த இருக்குங்கிறாங்க இந்த சாரார். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பனி இஸ்ராயீல்கள் இருக்காங்கல்ல, மூசா நபி உம்மத்து, அவங்கள ஊர் சுத்த விட்டான்ல, சுத்த விட்டு என்ன அவனே மண்ணு செல்வாங்கிற உணவெல்லாம் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆளுங்க எங்களுக்கு இதெல்லாம் சொல்லுறாரு, உங்களுக்கு என்ன வேணும், கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வேணும், நீண்ட பக்கலியா, குசாயா, பூமியா, அரிசியா, பசலியான்னு சொல்லி இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. இதெல்லாம் வேணும் உழைக்கணும், ஊர்வா சுத்திட்டு இருக்கும்போது தந்துகிட்டு இருக்கிறேன் அந்த உணவை, இதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நகரத்துல நிரந்தரமா தங்குங்க. நாடற்றவர்களா சுத்திட்டு இருந்தாங்க, நாடோடி வாழ்க்கைக்கு முடிவு கொண்டு வாங்க, விவசாயம் பண்ணி நான் தின்னுங்க, அப்ப எல்லாம் கிடைக்கும். வெங்காயம் பருப்புலாம் இருந்தா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இஹ்பித்து மிஸ்ரன், ஏதாவது ஊரில் போய் இறங்குங்கிறான். அப்ப இங்க அங்க இருந்து இறங்கினார் அவரு. பனி இஸ்ராயீல்கள் அதே இஹ்பித்துங்கிற வார்த்தை, இஹ்பித்து மிஸ்ரன், ஒரு நகரத்தில் இறங்குங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப நகரத்தில் இறங்குங்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப இறங்குங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு வானத்திலிருந்து இறங்கினாரு நீங்க அர்த்தம் எடுத்தீங்கன்னா, அப்ப வானத்திலிருந்து பனி இஸ்ராயீல் இறங்கினாங்க, வெளியே ஊருக்கு வெளியே நிக்கிறாங்க, ஊருக்குள்ள போங்கிறான்.
வெளியே இருக்கிற மக்களை ஊருக்குள்ள போய் தங்குன்னு சொல்லுவதற்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ன? யூஹிபித்துங்கிற வார்த்தை. அதே மாதிரி இது எங்க இருக்குன்னு கேட்டா 261 இருக்குது. அவங்களுடைய ஒண்ணுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. 261 இருக்குது. அதே மாதிரி சில பாறைகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, பாறைகளால் பரவாயில்லை, இவங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, கல் நெஞ்சம் முடிச்சவங்களா இருக்கிறாங்க. இன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், பாறைகள்ல நீரூற்று பொங்கக்கூடிய பாறைகள் இருக்கின்றன. இன்ன மின்ஹா லமா யஸ்ஸக்ககு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, பிளந்து அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வரக்கூடிய பாறைகளும் உள்ளன. இன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உருண்டு விழக்கூடிய பாறைகளும் இருக்கின்றன என்ற இடத்துல யஹ்பிதுங்கறான். வானத்திலிருந்து விழக்கூடிய பாறையா இருக்குது. யஹ்பிதுங்கிற அந்த அந்த அரபு சொல் அங்கேயும் இருக்கிறது. அப்ப மேலேந்து உருண்டு மேலேந்து இப்படி வந்தா போதும், ஆகாயத்திலிருந்து வரணும் அவசியம் கிடையாது. பாறைக்கு அந்த வார்த்தையில யூஸ் பண்ணிருக்கிறானே 274 யூஸ் பண்ணிருக்கிறான் இல்லையா? அதனால அது சரியில்லை, அவங்க வாதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, அதை மறுத்துறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, அந்த சாரார் இன்னொரு ஆர்குமெண்ட் வச்சாங்க, நான் விட்டுட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆதம் அனுப்பும்போது உலக்கும் பில் அருள் புஸ்தகம், பூமியில உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறதுன்னு சொல்லி அனுப்புறான். அனுப்பும்போது அப்ப பூமியில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்லி அனுப்பும்போது என்ன இருக்கிறான், உலக்கும் பில் அருள் புஸ்தகம், பூமியில உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புனா. அப்ப பூமியில இல்லாத ஒரு ஆளை நோக்கி தான் என்ன செய்ய முடியும், பூமியில வசிப்பிடம் இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த சாராருடைய வாதத்தில் ஒண்ணு வச்சாங்க. அதை விட்டுட்டேன். அந்த வாதத்துக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, அப்படியா? அப்ப பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அதே மாதிரி வாசத்தை எடுத்து போடுறாங்க. என்ன சொல்றான்னு கேட்டா, உஸ்குல் அருள, பூமியில நீங்கள் வசியுங்கள் அல்லாஹ் சொல்ற. பூமியில இந்த ஆளை பார்த்துக்கிட்டு இந்த பூமியில் வசியுங்கள் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பூமியில இருக்கிற ஆளுக்கு சொல்லத்தானே செய்யறாங்க. பூமிக்கு வெளியே உள்ள ஆளுக்கு தான் சொல்லணும்னு தேவையில்லையே. ஊருக்கு வெளியே உள்ள ஆளையும் ஊருக்குள்ள வசின்னு சொல்லலாம், ஊருக்கு உள்ள ஆளையும் ஊருக்குள்ள வசின்னு சொல்லலாம். அதுவும் தப்பான, ரெண்டுக்கு பொதுவான வார்த்தை தான். அப்படிங்கிறத 17:104 வசனத்தை எடுத்துக்காட்டி அவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க. ரெண்டு ஆகாதூர் தான் பேசுறாங்க. சொர்க்கமா இருக்க முடியாது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஒன்னே ஒண்ணுதான் உழைக்குது. இதெல்லாம் பதில் சொல்றாங்க, இறங்குறது போனவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் இல்ல. எதுக்கு? அதாவது சொர்க்கத்தின் வெளியே கொடுத்தீங்க எங்களை யாருக்கு நல்லா இருந்திருப்போங்க அப்படின்னு மூசா சொன்னது, அவரே சொன்னது. நான் தானப்பா உங்களை வெளியேற்றினால ஏன் கேட்கிறீங்களேன்னு சொன்னது. அதே மாதிரி ஆதமுடைய மக்களே உங்களை தாய் தந்தையரை ஜன்னத்திலிருந்து இப்லீஸ் வெளியேற்றின மாதிரி உங்களை வெளியேற்ற வேண்டாம் அந்த வெயிட்டான வாதம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினாலும் சொல்ல முடியும். அதுக்கு இவங்கள்ட்ட பதில் இல்ல. இவங்க கேட்கிற பல கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்ல. அதுக்கு தான் என்ன செய்யறாங்க, மூணாவது சாரார் நிற்கிறாங்க. மூணாவது சாரார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சொர்க்கம் தான், அதுல ரவுட்டும் கிடையாது. சொர்க்கம் 2 வகையா வச்சுக்க. பூமியில உள்ளதுன்னு சொல்ல வேணாம், நம்ம எல்லாம் மறுமைக்கு பின்னாடி போகவுமே அதுன்னு சொல்ல வேணாம். சொர்க்கம் தான். இந்த சொர்க்கம் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, சொர்க்கத்துல ஏவல் விளக்கு இருக்க கூடாதுல. சொர்க்கத்துல கட்டளை எல்லாம் கிடையாது. துன்யாவுல பூமியில தான் கட்டளை. இவருக்கு கட்டளை போடப்பட்டு திங்காத கட்டளை தானே. சொர்க்கமா அந்த சொர்க்கமா இருந்திருந்தா நீ அதை திங்காத இதை திங்காத எப்படி சொல்றது? அங்கதான் லகுந்தியா தஸ்தகிகள் அம்புசுங்கிறான சொர்க்கமா இருந்தால் விரும்பியதெல்லாம் கிடைக்கும். அதை விரும்பினா திங்கிற தப்பு இல்லை. அந்த மரத்தை அவர் விரும்பினாரே, ஆனால் இது திங்கிறது தப்பு இல்லை சொர்க்கமா இருந்திருந்தால். அப்ப அதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் இல்லைங்கிற மாதிரி வருது. அதுக்கு தான் அந்த மூணாவது சாரார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பூமின்னு சொன்னாலும் சரியா வரல. பூமியிலிருந்து வெளியேற்றது பெரிய விஷயமா? அது பெரிய இழப்பா? பூமியிலிருந்து ஒரு தோட்டத்தில் ஒரு ஆள் தங்க வச்சு வெளியேற்றினா பெரிய இழப்பா? பூமி இவ்வளவு ஒரு விசாலமான பூமி இருக்குது, இது ஒரு பெரிய நஷ்டமா? இது அல்லாஹ் இது சொல்லிருக்க மாட்டான். இது ஒரு பெரிய தண்டனை கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க இருந்து என்ன சொன்னா, இப்லீஸ் போனதுல இருந்து அவருக்கு உத்தரவு போட்டதுல இருந்து தடை உத்தரவுலாம் போடக்கூடாது சொர்க்கத்துல. அது திங்காது அதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அது போறது பரிசுக்குரிய உலகம். அந்த பில்கை ஜன்னத்துலத்தி ஊரிஸ்துமுகா இமா குந்தும் தாமலும், நீங்கள் செய்து கொண்டிருந்த செயலுக்காக உங்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறீர்கள் என்று சொல்றான். அந்த சொர்க்கத்தை பேசும்போது இவர் என்ன செஞ்சார்னு இவங்க சொர்க்கத்தை கொடுக்கிறது? இதான் படைச்சிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படைச்சிருக்குது. இவர் என்ன ஒண்ணும் செய்யாத ஒருத்தர் கொண்டு வச்சா அது பரிசுக்குரிய உலகம் அந்த சொர்க்கம். அதனால ரெண்டுக்கு நடுவில் நின்று மூன்றாவது சாரார் சொல்றாங்க, இது ஒரு தனி சொர்க்கம் தான். இது எல்லா இன்பங்களும் உண்டு, அந்த சொர்க்கம் இல்லை. இவருக்கு பிரத்யேகமா எல்லாம் படைச்சு விட்டுருந்தான். அதோட உறுதி இவருக்கு தனியா படைத்தான், எல்லா இன்பங்களும் வைத்தான். அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை.